எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். இது என்னென்னா, நிறைய நண்பர்கள் ஃபோன்லேயும் சரி வாஸ்து பார்க்க போகிற இடத்துலையும் இந்த ஒரு கேள்விகளை நிறையா முன்வைக்கிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம இப்போ இந்த பதிவே போடுறோம். அதாவது கோயிலுக்கு பக்கத்தில், அது கிழக்கு பக்கமாக இருக்கட்டும், மேற்கு பக்கம், தெற்கு பக்கம், வடக்கு பக்கமாக இருக்கட்டும், இந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயில்னால் நம்மளுக்கு ஏதாச்சும் தோஷங்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்ட பொழுது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நமது பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், இனி ஆதரவு தரப்போறக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ இதை நான் ஒரு வரைபடத்தின் மூலமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கட்டியிருக்கிற வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம புதுசாக ஒரு வாங்கியிருக்கிற ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளாட்டுக்கு எந்தெந்த திசைகளில் கோயில் இருந்தால் நம்மளுக்கு சிறப்பை கொடுக்கும், அதே மாதிரி எந்தெந்த திசைகளில் கோயில் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அழகாக அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட் அப்படியே நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதில் நான் சார்ட்டை பார்த்துக்குங்க, நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதில் பொதுவாக ஒரு ஃப்ளாட் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு சரியாக, இதை நல்லா பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாட்டுக்கு சரியாக தென்மேற்கு மூலையில் ஒரு கோயில் இருந்ததுன்னா அது மிகவும் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது எதுன்னு பாருங்கள், கரெக்டாக இந்த இடம். இதுதான் தென்மேற்கு மூலை. அதாவது உங்களுடைய ஃப்ளாட்டுக்கு சரியாக தென்மேற்கு மூலையில் ஒரு கோயில் இருந்தால் மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும். சிறப்பான பலன்களை என்ன கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தால், அதாவது வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் சரியாக கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீட்டில் ஒரு நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அடுத்தது ஆணுக்கு நல்ல செல்வாக்கு, தனவரவு, வாழ்க்கையில் வெற்றி, இதெல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் கட்டியிருக்கிற வீட்டுக்கு இல்லை வாங்கி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு சரியாக தென்மேற்கு மூலையில் கோயில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுபிட்சமான உன்னதமான நிலையில் வளம் வரணும் அப்படிங்கிறதுல சாஸ்திரம் சொல்லுது. சரி, ரெண்டாவது, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மேற்கு பக்கம் கோயில் இருந்தாலும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல தனவரவுகளை கொடுக்கும், நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் குடும்பத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கும் இல்லை குடியிருக்கிற ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வாங்கியிருக்கிற ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளாட்டுக்கு தென்கிழக்கு மூலையில், அப்படியே இந்த பிளானை பாருங்கள். தென்கிழக்கு அப்படிங்கிறது இந்த ஃப்ளாட்டில் பாருங்கள், இதுதான் தென்கிழக்கு. நான் கையை காட்டுற மாதிரி இதுதான் உங்களுடைய ஃப்ளாட்டு வீடு அப்படின்னா இதுக்கு சரியான தென்கிழக்குங்கிறத இந்த இடம். இந்த இடத்துல தென்கிழக்கில் கோயில் இருந்தாலும் நிச்சயமாக அங்கே உணவுக்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் நல்ல ஆதிக்கம் இருக்கும். கடன் சுமைகள் அதிகம் வராமல் இருக்கும். தென்கிழக்கில் உங்கள் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு வீட்டுக்கு தென்கிழக்கில் கோயில் இருந்தால் கடன் சுமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை கட்டி நிவர்த்தியாகி நம்ம ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு இல்லை கட்டியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வடமேற்கு மூலை, இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டுக்கு வடமேற்கு மூலைங்கிறதா இந்த இடம். இந்த வடமேற்கு மூலையில் கோயில் இருந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, அடுத்தது ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமண பந்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும்.
அடுத்தது வரக்கூடிய உறம்பறைகளுடைய சொந்த பந்தங்களுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும். சொந்த பந்தங்களுடைய சப்போர்ட் பரிபூரணமாக அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி மேற்கில் கோயில் சொல்லிட்டோம். தெற்கில் கோயில் இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கும், நல்லா சொல்கிறேன் திருப்பி கேட்டுக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தெற்கு பக்கத்தில் கோயில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நிரந்தரமான அந்த வீட்டில் தங்கி ஒரு நல்ல வேலை, நல்ல செல்வ செழிப்பு அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் வாங்கி இது பார்த்தா புதுசாக ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அந்த இடத்த வீடு கட்டியிருக்கிறீங்க, இல்லை இனிமேல் தான் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த ஆய்வுகளை நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். சரி, எந்த திசைகளில் ஃப்ளாட் இருந்தால் அது நிச்சயமாக பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு சரியான வடக்கு பகுதியில், இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுடைய ஃப்ளாட்டு. பாருங்கள், நான் இதுதான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஃப்ளாட்டு. இப்போ நான் காட்டுறது பார்த்துக்கங்க, நல்லா ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வடக்கு பக்கம், அடுத்தது வடகிழக்கு பக்கம், அடுத்தது கிழக்கு பக்கம். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சரியான வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, சரியாக கிழக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த 3 திசைகளில் கோயில் மட்டும் இருந்துட்டா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய வளர்ச்சி அடையவே முடியாது. இப்போ வடக்கு பக்கம் கோயில் மட்டும் இருந்துட்டா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு நிலை தடைபடும். நல்ல ஆயுள் ஆரோக்கியம், ஒரு ஆணோட வளர்ச்சி முதல்ல அங்கே இருக்காது. அதே மாதிரி கிழக்கு ஒரு கோயில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ளாட்டுக்கு, நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறது, உங்களுடைய ஃப்ளாட்டு இல்லைன்னா உங்களுடைய வீடு, இதுக்கு கிழக்கு பக்கத்தில் சரியாக கோயில் இருந்தால் அந்த வீட்டில் முதல்ல குடும்ப ஒற்றுமை முதல்ல சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது, வீட்டில் குழந்தைகளுடைய ஒழுக்கக்கேடான தவறான செயல்களுக்கு போகிறது, இது எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி வடகிழக்கில் ஒரு கோயில் இருந்ததுன்னா நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்காது. முதல்ல வீடு எந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் அடைஞ்ச மாதிரியே, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல், வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகளோடு, ஒரு செல்வ செழிப்பு இல்லாமல், வீட்டில் ஒரு கண் பார்வை இருக்காது, வீட்டில் ஒரு வெளிச்சம் இருக்காது. அப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ளாட்டு வாங்க போனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு வீடு ஒரு பக்கம் இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு விலைக்கு வாங்க போனாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டு கட்டியிருந்தாலும் சரி, அந்த ஃப்ளாட்டுக்கு வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த 3 பகுதிகளில் கோயில் மட்டும் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஆரோக்கியங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பூமியிலோட 23 டிகிரி தான் அந்த வடக்கு கிழக்கு அப்படிங்கிறது, வடகிழக்கு பள்ளமாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காந்த விசை கதிர்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து பிரதிபலிக்கும். அந்த கதிர்கள் நம்ம வீட்டு மேலே பரும்பொழுது நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், நோய் நொடி இல்லாத தன்மையும், குடும்பத்தில் ஒற்றுமையும், மன சந்தோஷங்கள் வரக்கூடிய கதிர்கள் பூரா அந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கிலிருந்து தான் வரும். அப்போ இந்த கதிர்கள் வர்றப்ப இந்த 3 திசைகள்லையும் ஒரு கோயிலை உயரமாக அப்படி கட்டிட்டிங்கன்னா அந்த கதிர்களை பூரா தடுத்து இந்த கோயில் தடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த கோயிலில் செலுத்திக்கும். அப்போ கோயிலில் செலுத்திக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதிர்கள் வந்து வீட்டில் வந்து உழுகாதப்போ என்னாகும், பணப்பிரச்சனை ஏற்படும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கடன் சுமைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் சிறக்காது, மாணவர்களுடைய படிப்பு நிலை உயராது. இப்படி பல்வேறு விதத்தில் அந்த வீட்டில் ஒரு வெளிச்சம் இல்லாமல், ஒரு வாழ்க்கையில் நம்மளும் வாழ்கிறோம் அந்த வீட்டில் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதாக கடைசி வரைக்குமே தவிர அந்த வீட்டின் மூலம் பெரிய அளவுக்கு விருத்தி இருக்குமானா நிச்சயம் விருத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நிறையா வீட்டை அனுபவித்து பார்த்து தான் அந்த பதிவு நான் உங்களுக்கு போடுறேன். அப்போ நீங்கள் ஃப்ளாட்டு வாங்க போனாலும் சரி, உங்கள் வீடு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில் கோயில் இருந்துட்டால் அது மிக 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 ரொம்ப சிறப்பு, ஃபஸ்ட்டு கிரேடு. நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன், 100க்கு 100 மதிப்பு. உங்கள் ஃப்ளாட்டுக்கு தென்மேற்கு மூலை கோயில் இருந்துட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு மங்களகரமான வாழ்வு அமையும். 2வது எங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்னா, ஒரு 90% நான் மார்க் எது கொடுக்குறேன்னா, தெற்கு பக்கத்துலேயும் மேற்கு பக்கத்துலேயும் ஒரு கோயில் இருந்தால் 90% உங்களுக்கு 2வது தரத்தில் சிறப்பான ஒரு அமைப்புகள் கொடுக்கும். 3வது 75%
தென்கிழக்கு மூலையில் கோயில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி 75% வடமேற்கு மூலை வாயு மூலை கோயில் இருந்துட்டாலும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களும் மன சந்தோஷங்களும் வாழ்க்கையில் எல்லா சுமிச்சங்களும் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ ஆக நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளாட்டுக்கு சரியாக கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியிலும் 3 பக்கங்கள் கோயில் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டங்களாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கடவுளுடைய பரிபூர்ண அனுகிரகமாக இருக்கட்டும், எதுவும் கிடைக்காது. அப்போ தெற்கு, மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இந்த திசைகளில் கோயில் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல மிக சிறப்பான முறையில் முன்னேற்றமாக இருக்கலாம். அப்போ மாற்றி வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இதில் எல்லாம் இருந்துட்டா ஏதோ நீங்களும் அந்த இடத்துல வாழ்கிறீங்கிறதுக்காக காலம் பூரா அந்த வீட்டில் அப்படியே ஒரு வெளிச்சம் இல்லாத கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும் சாஸ்திரம் தான் அதனோட அடிப்படையில் தான் சொல்லுது. நான் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை விடைபெறுவது பரணி பாரதி. அன்பான இனிய வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.